பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது ஜென்ரலாவே ஸ்படிகம் அதோட தன்மை என்னன்னா தண்ணி பனிக்கட்டி பனி பாறையாகி இறுகி ஸ்டோன் ஆனதான் ஸ்படிகம். ஸ்படிகம்ன்றது கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கை மைந்தன் பீஷ்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கங்கை மைந்தர் பீஷ்மனோட கழுத்துல இருந்தது ஸ்படிகம். ஒரு மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லாருமே ஸ்படிகத்தையும் ருத்ராட்சம் கம்பல்சரி அணிஞ்சிருக்கும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கம்பல்சரி அணிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்படிகத்தோட தன்மை எங்க இருக்கிற நல்ல நல்ல சக்திகளை கிராஸ் பண்றது, ருத்ராட்சத்தோட தன்மையும் அதே மாதிரி கிராஸ் பண்றது. ருத்ராட்சம் தவறவிட்ட சில விஷயங்களை கூட இந்த ஸ்படிகம் கிராஸ் பண்ணும். இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து பீஷ்மர் கழுத்துல இருந்த அந்த ஸ்படிக மாலை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன விஷ்ணு சரஸ்ரநாமத்தை வந்து உறிஞ்சி கொடுத்ததா நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதே போல இந்த ஸ்படிக லிங்கம் அப்படின்றது ஜென்ரலாவே கோடி லிங்கம் ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு சமம். கோடி லிங்கத்துக்கு பூஜை பண்றதும் ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்கு ஒப்பானது. அந்த கோடி லிங்கத்தோட பலன் ஒரு ஸ்படிக லிங்கத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஸ்படிக லிங்கத்தின் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ சக்கரத்தை அப்படியே வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் இருந்தாலே எவ்வளவு ஒரு விசேஷம் நமக்கு. அதுவும் லிங்கத்து மேல இது வந்து நீங்க ஆதார பீடமாவும் இப்படி மாத்திக்கலாம். இப்படி மாத்தினா வெறும் லிங்கமா தெரியும், பான லிங்கமா. அதுவே நீங்க இப்படி திருப்பி வச்சீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்துக்கு அப்போ அம்மையும் அப்பனையும் லலிதா திரிபுர சுந்தரியும் உலகத்தில் இருக்கிற 33 கோடி தேவர்களையும் இருக்கிற எல்லா தேவகணங்கள், அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் விநாயகர் எல்லாரையும் பூஜிக்க பலன் இந்த ஒரு ஸ்படிகலிங்கத்தை பூஜை பண்றதுனால கிடைக்கும்.